எத்தனையோ எதை எதையோ எழுதி வச்சான். தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் சொல்லி வச்சான். நல்லது சொன்னா நாட்டில் யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லது சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்கில் அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க. தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆழத்தான நம்பி ஓடுதாடி, அறுக்கிற ஆழத்தானே நம்பி ஓடுதாடி. இந்த வரியை எல்லாருமே கவனிக்கணும். அறுக்கிற ஆழத்தான் ஆடு நம்பும், வளர்க்கிறவன ஒரு நாள் நம்பாது. ஏன் சொல்றேன்? இதுல வெள்ளாட்டம் குட்டியோட இந்த செம்பரியாட்டு குட்டி தான் நல்லா வளரும். ஒரு கிடா குட்டி வளருங்க, நீ வெளியே இருக்கும் போது உன்னை ஒண்ணுக்கு இருக்க விடாது. ஒண்ணுக்கு அடிச்சுட்டே இருப்ப, அதை பிடிச்சி சவந்து கெட்ட வய விட்டு வளர்த்திருக்கான் போல கூசுறிக்கிட்டே சிரிக்கிறான். நல்ல ஓசு தான். கிணத்துல உதிச்சுன்னா மட்டாரம் தலையில உதிச்சிடும். இந்த செம்பரியம் குட்டி படுத்து கிடக்கும் போது சட்டையை கழட்டி போட்டா கம்பு கூட்டு மசுரை அருவம்புல நினைச்சு பப்புன்னு இழுத்தும். கெட்டவே ரெண்டாலுமே. ஆனா அந்த வளர்க்கிறவனை நம்பாது. இந்த அறுக்கிற வியாபாரி வருவார், நம்ம குட்டி என்ன வேலைக்கு போவோம், கடா குட்டியை பிடிச்சி பாருங்க. அவர் தொடையை அப்படி பிடிப்பார். அந்த கடா தொடை கீழே ஒண்ணு இருக்கும், தூக்குண்டு கொடை கொடை, அதை அப்படி பிடிச்சி லேசா கசக்குவார். இந்த கடா நல்லா பண்றான், இவன் கூட அப்படி பண்ணல, இவன் நல்லா பண்றான், நல்லா பண்ண அடிச்சு விடுவாங்கள. இவன் ஓனர் நோனும் ஒன்னும் கூட வரீங்க, நீ டெய்லி இப்படி பிணைஞ்சு விடு. அவன் காலையில 5 மணிக்கு லைட்டை கொடுத்துக்கி போட்டு அரைப்பேன முண்டைக்கு தெரியாது. அதனாலதான் அறுக்கிற ஆழத்தான நம்பி ஓடுதாடி, அறுக்கிற ஆழத்தானே நம்பி ஓடுதாடி. ஆட்டுக்குட்டிக்கு மட்டும் எனக்கு என்ன வேறுபாடு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வரேங்க.